மருத்துவமனையில் நடக்குது. எவ்வளவு நாள் நடக்க போகுது? இவங்களுக்கான தொகையை வந்து புதுசாக நம்ம கால்குலேட் இல்லை, இது வந்து மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில் வந்து தெரிவித்தவாறு இந்த மருத்துவ முகாம் வந்து இங்கே துவங்கப்பட்டிருக்குது. இது தொடர்ந்து சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 5 மருத்துவமனைகள் வந்து இந்த முகாம்கள் தொடர்ந்து நடைபெறும். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, ஓமந்தூரா அரசு மருத்துவமனை, ஸ்டான்லி அரசு மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை மற்றும் கலைஞர் நூற்றாண்டு அவர்கள் மருத்துவமனையில் இந்த முகாம்கள் வந்து நடைபெறும் என்று மேல் சிகிச்சை தேவைப்படுறவங்களுக்கு தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து மாநகராட்சி அதையும் பார்த்துக்கணும். இல்லை, இப்போதைக்கு வந்து ஃபுல் கம்ப்ளீட் செக்கப் வந்து நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் கூடுதலாக ஏதாவது சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னா அரசுடன் திட்டங்கள் நிறைய இருக்கிறது. இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மருத்துவமனைக்கு என்ற அதிக முக்கியத்துவங்கள் கொடுத்து வருவதால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தோடு கம்பைன் பண்ணி அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். டெங்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து டெங்கு அப்படின்றது வந்து எல்லாருமே ஒரு அறிந்த விஷயம். அது நல்ல தண்ணியில் உருவாகக்கூடிய கொசு அப்படின்றது தான். கடந்த ஆண்டு வந்து நம்மளுக்கு டெங்கு வந்து கிட்டத்தட்ட 6000 கேஸ் கிட்ட பதிவாகி இருந்தது. கடந்த ஆண்டு வந்து இந்த மாதத்துக்கு மட்டுமே செப்டம்பர் மாதத்தில் மட்டுமே 87 கேஸில் வந்து பதிவாகிட்டு இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 12 கேஸ் தான் பதிவாயிருக்கு. போன ஆண்டு வந்து இந்த ஆண்டு வந்து கம்மியாக தான் பதிவாயிருக்கு, கண்ட்ரோலில் தான் இருக்குது. தொடர்ந்து பொதுமக்களும் வீட்டில் சேர்க்கக்கூடிய தண்ணிகளில் வந்து மூடி வைக்குமாறு தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, நம்மளுக்கு வந்து ரோட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸு ஹோர்டிங்ஸ் எல்லாம் பொறுத்த வரலாம் கோர்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. கோர்ட்டை மீறி நம்ம எதுவுமே விதிமுறைகளை மீறி நம்ம பண்ண முடியாது. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி வைக்கக்கூடியவர்களுக்கு மாநகராட்சி பர்மிஷன் கொடுத்து வைக்கிறாங்க. நம்ம இண்டிவிஜுவலாக வீடு கடைகளுக்கு முன்னாடி அவங்க நோ பார்க்கிங்னு ஒரு போர்ட்ஸ் வச்சுக்கிறாங்க. கோர்ட் கூட டைரக்ட் பண்ணி அதை அகற்றணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம்? அவங்களுக்கு ஏதாவது அபராதம் விதிக்கிறோமா? இல்லை, மாநகராட்சியை பொறுத்தவரையிலும் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து சென்னை முழுவதுமாக ஏற்படுத்த நம்ம வந்து தெரிவித்திருக்கிறோம். இப்போ சில இடத்துல வந்து மல்டி லெவல் பார்க்கிங் இருக்குது. இப்போ கூடுதலாக 3 பகுதிகள் வந்து மல்டி லெவல் பார்க்கிங் வந்து பணிகள் மேற்கொள்ள வந்து இடங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த பணிகளும் விரைவில் வந்து துவங்கப்படும் அப்படின்ட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் சாலை ஓரங்களில் ஸ்ட்ரீட் சைட் பார்க்கிங்ன்றதையும் நம்ம மேற்கொண்டு இப்போ மெரினா பகுதிகள் வந்து அது பைலட் பேசிஸில் எடுத்து ஆல்ரெடி நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அது வேறு நடைமுறையில் வந்து சென்சார் மூலயமா நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலியமாக பண்ண முடியுமா அப்படின்ற பாசிபிலிட்டிஸ் வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். சென்னை மாநகராட்சி பொறுத்தவரை இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தீவிரமாக மேற்கொண்ட பணிகளாக இருந்தது. கடந்த ஆண்டே வந்து நம்மளுடைய கோர் சிட்டி, ராயபுரம், திருவிக நகர், குளத்தூர் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் வந்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவேறப்பட்டிருக்கிறது. இப்போது நம்மளுக்கு அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம், கொசஸ்தலையார் ஆறு இருக்குது. கொசஸ்தலையார் ஆறு பக்கத்தில் நம்ம கொசஸ்தலையார் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஸோ அந்த பணிகள் தான் வந்து இப்போ நடைமுறையில் இருக்குது. அதே போல் சவுத்தில் பார்த்திங்கன்னா கோலம் பேசன் பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. கொசஸ்தலையார் பொறுத்தவரையில் 80% பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கு. ஒரு சில இடத்துல மிஸ்ஸிங் லிங்க்ஸ் இருக்குது. அதுவும் செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நாங்கள் முடிக்குமாறு தெரிவித்திருக்கிறோம். நம்முடைய மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கூட அண்ணன் அவர்கள் கூட நம்முடைய ரிப்பன் வளாகத்தில் வந்து இதை தொடர்ந்து மீட்டிங் வந்து மேற்கொண்டாங்க. அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த மீட்டிங்கில் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க. அனைத்து துறைக்கும் வந்து அறிவித்திருக்கும். ஒருங்கிணைந்து தமிழக அரசு மூலியமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவித்தபடி இந்த வர இருக்க பருவமழை எதிர்கொள்ள அனைத்து வகையிலும் தயார் நிலையில் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. சிஎம்ஆர் வந்து 19-20க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து அதை சேதப்படுத்தி அதை கண்காணிக்க ஒரு 5 பேர் கொண்ட குழு அமைச்சோம். அது அறிக்கை தாக்கல் பண்ணாங்களா? அதோட சிஎம்ஆர்எல் துறை சார்பாக சென்னை மாநகராட்சியில் பல்வேறு பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்போது அவங்க பணி மேற்கொள்ளும் போது சில 21 பகுதிகளில் வந்து நம்ம மாநகராட்சிக்கு உட்பட்ட மழைநீர் வடிகாலில் வந்து சிதிலம் அடைந்திருக்கு. ஸோ அந்த துறையிடம் இணைந்து அவர்களும் வந்து இந்த செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் வந்து இந்த பணிகள் எல்லாம் நிறைவேற்றி தருவதாக தெரிவித்திருக்கிறாங்க. இதற்காக ஒரு குழுவும் அமைக்கப்பட்டு அந்த குழுவும் நேரடியாக சென்று ஒவ்வொரு பகுதிகளும் எந்த மாதிரி முடிவு எடுக்கலான்றது ஆய்வினை மேற்கொண்டிருக்கார்கள். அதன் தொடர்ச்சியாக அந்த பணிகளும் நடைபெற்று வருகிறது. சென்னை ராயபுரம் ஸ்டான்லி மருத்துவமனை வளாகத்தில் மாநகராட்சி பணியாளர்களுக்கான முழு உடல் பரிசோதனையை மேயர் பிரியா தொடங்கி வைத்தார். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், தற்பொழுது மாநகராட்சி பணியாளர்களுக்கான முழு உடல் பரிசோதனை மூலம் எத்தனை பயனாளர்கள் பயன்பெறும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? இது குறித்தான விவரங்கள். வணக்கம். 2024-25 ஆண்டின்
சென்னை மாநகராட்சி நிதிநிலை அறிக்கையில மேயர் அறிவிப்பினை தொடர்ந்து சென்னை மாநகராட்சியில பணிபுரியக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும் முழு உடல் பரிசோதனை மாஸ்டர் ஹெல்த் செக்அப் என்பது மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து 2022-23 நிதியாண்டுல அறிவிப்பு எண் 22 உள்ளபடி மருத்துவ முகாம் நடத்தி மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் விரிவாக்கப்பட்டு தற்போது மாஸ்டர் ஹெல்த் செக்அப்பாக இந்த திட்டம் விரிவடைந்திருக்கிறது. மேலும் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் அவர்கள் பணியாற்றிட இதற்கான இந்த முன்னுரிமை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக பெருநகர சென்னை மாநகராட்சியின் செலவில் ரூபாய் 8 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமாக வார்டு 1 முதல் 15 வரை உள்ள மொத்தம் 4571 தற்காலிக பணியாளர்கள், நிரந்தர பணியாளர்கள், தற்காலிக பணியாளர்கள் 7360 என 11931 பணியாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களுக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஸ்டான்லி, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனை ஆகிய மருத்துவமனைகள்ல இந்த இலவச மாஸ்டர் ஹெல்த் செக்அப் என்பது நடைபெற இருக்கிறது. இன்று இந்த திட்டத்தை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சென்னை மாநகராட்சி மேயர் மற்றும் இந்த துறையுடைய உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு துவங்கி வைத்திருக்கின்றனர். முழு உடல் பரிசோதனை மேற்கொள்ள நாள் ஒன்றுக்கு ஒரு மருத்துவமனையில 25 நபர்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பொது சுகாதாரத்துறையின் மூலமாக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மொத்தமாக 16 வகையிலான பரிசோதனைகள் இந்த முழு உடல் பரிசோதனையில மேற்கொள்ளப்படுகிறது. மார்பக பரிசோதனை பெண்களுக்கும் தேவைப்பட்டால் இந்த அளவிலான பரிசோதனை என்பது நடத்தப்படுகிறது. முக்கியமாக முழு உடல் பரிசோதனை மேற்கொள்ள கட்டணமாக ஒரு நபருக்கு 1000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில மொத்தமாக இருக்கக்கூடிய 11,931 பணியாளர்களுக்கான பரிசோதனை கட்டணமான 1,19,31,000 நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களின் பரிசோதனையில இறுதியில ஒவ்வொருவருக்கும் பதிவு அட்டை வழங்கி பரிசோதனை அறிக்கை, மருத்துவ அறிக்கை மற்றும் தொடர் சிகிச்சைகளுக்கான ஆவணங்களும் அவரிடமே ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதனை அனைத்து பணியாளர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் சென்னை மாநகராட்சி சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.